ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம டெக்கு கூட எஃப்எஃப் தான். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஓகேவா? என்னென்னா, இந்த ரிதம் ஆஃப் லவ்ன்றது என்னுடைய செகண்ட் சேனல். பட் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ராக்ஸ் ஃபிக்ஷன். அந்த சேனலில் வந்து இப்போ என்னென்னு தெரில, வீடியோஸ் அப்லோட் பண்ணால் அப்லோடும் ஆக மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற வீடியோஸ் வந்து வியூஸும் போக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது கேலரியில். நான் அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறேன் ரிதம் ஆஃப் லவ்வில், ஓகேவா? ஏன்னா அந்த வீடியோஸ் அங்கே வேஸ்ட்டாக இருக்குது ஒன்று, இன்னொன்று வியூஸும் போகாமல் யார்கிட்டையுமே வந்து என்டர்டெயினும் ஆகாமல் அப்படியே இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நான் அதெல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இதில் ரிதம் ஆஃப் லவ்வில். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தவங்களும் ஒரு சில பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் புது புது நிறைய டைட்டில்ஸோடு நான் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவேன், ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது புதுசாக இந்த நியூ எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது என்னென்னா, பொதுவாக வந்து நம்ம ஒன்று டாப் ஜேகேவாக வச்சுருப்போம், இல்லைனா டாப் டேவாக வச்சுருப்போம். பட் ரியல் லைஃப்லேயே எனக்கு டேவை வந்து பாட்டமாக வச்சு பார்க்க முடியல. அதனால் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக ஸ்விட்சாக வந்து கொண்டு போகிறேன். அதாவது 2 பேருமே இதில் டாப்பாகவும் இருப்பாங்க, பாட்டமாகவும் இருப்பாங்க. கதை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களை இதில் எதனால் அந்த டேக்கு விஷயத்தில் ஹர்ட் ஆச்சுன்னா சாரி, மன்னிச்சிக்கோங்க. பட் நான் ஜஸ்ட் ஒரு என்டர்டைனிங்காக தான் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப அடிக்டட் ஆக வேண்டாம், ஓகேடா. நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு பைக் மேலே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் ஒரு பர்சன் பைக் பக்கத்தில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தென்னாவட்டாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் அந்த பர்சனை பார்த்து, டேய் என்னடா, நம்ம கிளாஸுக்கு வேறு இன்னும் ஒருத்தன் புதுசாக ப்ரொஃபஸர் வரானாமே. ஆமாம் கேள்விப்பட்டேன். அவனை பற்றி எதுனா தெரியுமா உனக்கு? தெரியும். போன வாட்டி ஃபிசிக்ஸில் எடுத்துகிட்டு இருந்தான் பக்கத்து கிளாஸுக்கு. பார்த்துருக்கேன், பட் பேசினதுலாம் இல்லை. ஓ சரி, அவன் பேர் என்ன? ஜங்குக்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜங்குக். ஓ சரி, அவன் ஆள் எப்படின்னு எதுனா தெரியுமாடா? இல்லைடா, இதுவரையும் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நம்மக்கிட்ட வாலாட்டாதனுங்களா சொல்லு. அதுவும் கரெக்டு தான், பட் எதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போமே. அது ஒன்று ஓடுது, அது புரியா? ஓய் இங்கே வா. என்னடி நம்மளை கூப்பிட்றான்? போ. சொல்லுங்கள் சீனியர். ஆமாம், அந்த அவன் பேர் என்னடா? ஜங்குக். ஜங்குக். அந்த ப்ரொஃபஸரை பற்றி எதுனா தெரியுமா? ஜங்குக் சாரா? ஏய் என்ன சின்னுங்கிறீங்க? ஜங்குக் தெரியுமா தெரியாதா? அவரை பற்றி காலேஜில் யாருக்கு தெரியாது சொல்லுங்கள். சரி, கொஞ்சம் அவனை பற்றி எடுத்துவிடு. ஐயோ, அவரை பார்த்தாலே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஜிவ்வு நேரம் தெரியுமா? என்னடா சொல்கிறாங்க? இரு கேட்போம். அதை அவர் பார்க்குற பார்வையை அப்படி கொத்தி கிழிக்கும் தெரியுமா? உன்னை பார்த்துருக்கானா? நிறைய வாட்டி. எங்கே கிழிச்ச காயத்தை காட்டு. என்னை எப்படி கேட்குறேன்? நீ தானே சொன்ன குத்தி கிழிக்குன்னு, காட்டு கொஞ்சம் குத்துனதா. டே சும்மாறா. பின்னாடா என்னடா ஓவராக பில்டப் பண்ணிகிட்டு இருக்காளுங்க, சொல்லு மேலே. அப்புறம் அவர் ரொம்ப ஹாட்டா கோல்டா? அது பார்க்குறதுக்கு ஹாட்டா, கேரக்டர் ரொம்ப கோல்டா. அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஷர்ட் பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கும் போது அந்த செஸ்ட்டு. சரி, அவன் முதல்ல ப்ரொஃபஸரா இல்லை ப்ராஸ்டிடியூட்டா? பின்ன அவன் நடத்துகிறத பார்ப்பீங்கன்னு பார்த்தா அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவர் நல்லா இருக்கார், அதனால பார்க்குறேன் சீனியர். ஓ கொழுப்போ? அது சரி, எப்படி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பானா? ஆமாம், ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக அவர். ஓ எப்படி அடிச்சிருவானா? கோவம் வந்து அடிச்சிருவார். ரொம்ப ரகட் டைப், அப்படி ஜிம் பாடி வச்சுருப்பார் தெரியுமா? சரி மூட்டு போ. மூடிட்டு போன. சரி அடி போகலாம்.
டேய் டேய் என்னடா பொண்ணுங்கிட்ட போய்ட்டு அப்படி பின்ன என்ன அதுங்க பார்த்தியா எப்படி சொல்லுதுங்கன்னு? அதுவும் கரெக்டு தான். அதுக்குன்னு அதுங்களுக்குலாம் அதுதான் கரெக்டு. சரி அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமா? எதுக்குடா வீண் வம்பு, எனக்கு பசிக்குதுடா, வாடா போயிட்டு இதை நான் சாப்பிட்டு வரலாம். இந்த ஜேஹோப் வேறு ஏதோ பொண்ணுங்க கூட ஆடினுக்கிறான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஆமாண்டா, நானும் பார்த்தேன். அவனுக்கு கிடச்ச வாழ்வு சுற்றி பொண்ணுங்க தான் இருக்குது. சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிமினும் தான் சேர்ந்து அப்படியே கேன்டீனுக்கு போகிறாங்க. 2 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 பொண்ணுங்க கிளிகிளிருந்து கையை ஆட்டிட்டு ஓடுறாளுங்க எங்கேயோ. இப்போ ஒன்று இவங்க 2 பேரும் அதுங்களை ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துட்டு இப்போ நம்ம டே தான், என்னடா அதுங்களுக்கு ஆச்சு தெரியலையே, என்ன யாராவது ஃபேமஸானவங்க வந்துட்டாங்களா என்ன தெரில, அப்படிதான் போகிறாளுங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா கேன்டீன்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்சனை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அந்த கேன்டீனில் வந்து காஃபி வாங்குறதுக்காக வந்திருப்பார். வந்தவரை சும்மா இருக்க விடாமல், சார் எனக்கு இதில் டவுட் இருக்குது, அதில் டவுட் இருக்குது, கொஞ்சம் சொல்லித்தாங்களா சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி மயக்கி அப்படியே அவருடைய அட்டென்ஷனை வந்து இவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். பட் நம்ம டேவா அங்கே போய்ட்டு அப்படியே கேஷுவலாக பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு இவன்ட்டு அப்படி என்ன இருக்குதுன்னு வழிகிறாளுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பிரேக் டைம் அப்புறமேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலிக்கி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க நம்ம ஜிமின் கிட்ட. சுற்றி ஆளுங்க இருக்காங்கல்ல, தென்னாவட்டை பார்த்தியா அதுக்கு? ஏய் என்னடா நீ வேறடா, எப்படி சுற்றிட்டு இருக்கீங்க? எப்பட்றா அவர் எல்லாத்தையும் க்யூர் பண்ணுவார்? க்யூர் பண்ணுறதுக்கா? அவருக்கு தெரியாது அதுங்க வந்திருக்கதே அவரை பார்க்குறது தான்ட்டு. வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சீன் பார்த்தீங்க. சரி எனக்கு ஒரு ட்ரிங்க் சொல்லு, என்னது வேணும்? எப்பயும் வாங்குறது தான், ஸ்ட்ராபெரி. அதுதானே ஆள் பார்க்க இப்படி, ஆனால் இன்டேக் அவுட்புட்டெல்லாம் வேறு. போறியா? சேர்றான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் போயிட்டு அப்படியே நம்ம டேக்கும் அவருக்கும் அப்படியே ட்ரிங்க் வாங்குறதுக்காக அங்கே போயிட்டுருக்கா. இப்போ நம்ம டே பார்த்தா அங்கே ஒரு டேபிளில் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் வந்து தனியாக உட்காந்துட்டு அவருடைய லஞ்சையும் அவருடைய ட்ரிங்க்ஸையும் வந்து எடுத்துகிட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவன்கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போது ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டே கிட்ட ஓடி வந்துடுற. இப்போ உடனே நம்ம டே தான், என்ன வேணும் உனக்கு? சீனியர் உங்ககிட்ட இவ ஏதோ சொல்லணுமா? என்ன? அது வந்து சீனியர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓ என்னடி இப்படி சொல்கிறாரு? இப்போ என்னன்ற? அது வந்து சீனியர், நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஓ இது என்ன கொடுத்து வாங்குறதுக்கு பிஸ்னஸா? லவ்வுமா? கிளம்பு. போறியா இல்லை உங்கள் சாரை கூப்பிடுவா? சாரா? அவங்க பேர் யார்? ஜங்குக் சாரு கூப்பிடுவா? இல்லை வேண்டாம் நான் போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம டே தான் எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே போயிட்டு உட்காந்துக்க. ஆக்சுவலி அவர் ப்ரொஃபஸரு, நம்ம டே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. பட் அங்கே போயிட்டு அவர் உட்காந்துட்ருக்க. இப்போ உடனே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம டிவியும் ஜங்குக்கையும் பார்த்து ஒரு மாதிரி இப்படி பார்க்குறாங்க. இன்னும் இவன் கிட்ட போய் உட்காருனா சார் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட, அதாவது நம்ம ஜங்குக் கிட்ட, சார் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், உங்களை சுற்றி ஏகப்பட்ட பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க, பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே பாருங்கள், ஒன்று லெட்ரு கொடுக்க வந்தது என்கிட்ட, ஆனால் உங்கள் பேரை சொன்னதும் 8 அடி பின்னாடி தள்ளி போய் நின்றுட்டுருக்குது. அப்படி என்ன தான் சார் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும்? ஹலோ மிஸ்டர், ஸ்டூடெண்ட் தானே நீ? ஆமாம் சார். ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி பேசணுன்னு தெரியாதா? அது விஷ் பண்ண மாட்டேனா? இட்ஸ் ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சார். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. எந்த டிபார்ட்மெண்ட் நீ? கெமிஸ்ட்ரி சார். எத்தனாவது இயர்? 3rd. அடுத்தது நான் தான் அங்கே வருவேன். ஓ ஓகே பாய் சார்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்னு கேஷுவலாக எழுந்திரிச்சு போக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவங்க 2 பேரையும். என்ன இது ஒரு மாதிரி எப்படியோ ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இப்படியே உட்காந்து கேஷுவலாக பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேக்கும் ஜங்குக்கும் மட்டும் தான் தெரியும் அவங்களுக்குள்ளே என்ன டாக் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் அந்த இடத்துக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவன் அதுக்குள்ளே என்னத்தை பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே, எல்லாம் எப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா பொண்ணு இங்கே என்னம்மா ஆச்சு? ஐயோ நீங்கள் இப்போ தான் வரீங்களா? ஒரு நல்ல இன்சிடெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்களே. மிஸ் பண்ணிட்டேனா? ஆமாம், அங்கே நம்ம சீனியர் டேவங் சார் இருக்கார் இல்லையா? டேவங்க அவர் ஜங்குக் சாரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். சரிம்மா, அதுக்கேண்டி அலற? நான் அவங்க 2 பேரையும் வச்சு ஷிப் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. வாவ்! என்னது வாவா? ஐயோ டே எங்கடா போனேன்? ஓ 5 நிமிஷம் வேணா தனியாக ஓட முடியாது. டேய் இங்கே என்னடா பண்ணுற? இல்லைடா, அடுத்து அந்த ஆள் தான் நம்ம கிளாஸுக்கு. யார்? அந்த ஜங்குக்கு. ஐயோ, ஆனால் அவருக்கு நாளான்னைக்கு இல்லை போட்டிருந்தாங்க கிளாஸு. நாளான்னைக்கா? எப்போப்பா? தேர்ஸ்டே. அட பைத்தியக்கார பயல, காலையிலே கேலண்டரை தலைகளை திருப்பி படிச்சுட்டு வந்தியா? ஏண்டா? டேய் இன்னைக்கு தான்டா தேர்ஸ்டே, இன்னைக்கு டியூஸ்டே நினச்சிட்ருக்கடா இன்னைக்கு. ஐயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே. மிஸ்டேக்காக படித்தது நீ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. ஓ சரி சரி, கிளாஸ் போகலாம் வா. எங்கே எனக்கு வாங்கினது? கேன்டீனில். அங்கே வச்சுட்டு இங்கே மைத்த என்னத்தை பிடுங்கிட்டு இருக்க? சரிடா கத்தாதடா, வாடா எடுத்து தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் திரும்பியும் கூட்டிகிட்டு கேன்டீன் போயிட்டு நம்ம டேக் ஆனது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் போகிறாங்க. கிளாஸ் போனது இவங்க 2 பேருடைய பெஞ்சாக என்னவோ லாஸ்ட் பெஞ்சு. அழகாக 2 பேரும் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மின் தான் நம்ம டேவை பார்த்து, டேய் இப்போது அந்த ஆள் வந்து நம்மளையே ட்ரிகர் பண்ணி கொஷின் கேட்டோன்னா என்னடா பண்ணுறது? தெரில, நெஞ்சு வெளியே போக வேண்டியதான். வெளியே போகிறதா? ஆமாம், எப்படி கெத்தாக ஆன்சர் பண்ணிட்டு உள்ளே உட்காந்தா நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். இதே தெரிலன்ட்டு மரியாதை வெளியே போயிட்டான், அதோட கிளாஸ் முடிச்சுட்டு உள்ளே வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ நீ அப்படி வரியா? அப்படி தான் வரேன். சரி சரி. ஐயோ வந்துடாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் டபக்குன்னு ஏஞ்சி நிற்கா. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து அப்படியே தன்னாட்ட பொறுமையாக எல்லோரும் ஏஞ்சதுக்கு அப்புறமேட்டு பொறுமையாக ஏஞ்சி நிற்கிறாரு. இப்போ உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சவுண்டாக ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து விஷ் பண்ணேன். இப்போ உடனே நம்ம ஜிமினும் வந்து அப்படியே கீழே அப்படியே குனிஞ்சு குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்து விஷ் பண்ணல, அதை வந்து ஜங்குக்கு கவனிச்சிடுறாரு. பட் எதுவும் பெருசாக பேசிக்கல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் எல்லோரும் அப்படியே உட்கார சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டேவா தென்னாவட்ட உட்காந்துட்டு காது நோண்டுறாரு, நோட்டை கேட்குறாரு, நம்ம ஜிம்மினை பிடிச்சி நோண்டுறாரு. பட் நம்ம ஜிம்மினுக்கு அல்ல இல்லை, ஏன்னா நம்ம ஜங்குக் பார்க்குறதுக்கு ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கில் அப்படியே ஒரு டேட்டூ ஆர்ம்ஸோட, இயர் ப்ரிக்கிங்கோட, இந்த லிப் ப்ரிக்கிங்கோட பார்க்க ஒரு மாதிரி அப்படியே கெத்தாக இருக்கார், ரவுடி மாதிரி. உடனே அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஜிம்மினுக்கு அல்ல என்னடா இது எதனா பண்ணுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். பட் நம்ம டேக் அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை, அவர் பாட்டுன்னு உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே அந்த இடத்துல கிளாஸ் ரூம்லேயே அவருடைய ஷர்ட் பட்டன்ஸ் ஒரு 3 பட்டன்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணேன். இப்போ உடனே அங்கே உள்ள கேர்ள்ஸ்லாம் நம்ம டேவை பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள டேவை பாரு அவன் 6 பேக்ஸை காட்டிட்டு நிற்கிறான். என்னது அங்கே பாரு, ஐயோ ஃபோன் எடு, ஃபோனா அந்த சார் வர இருக்காரே அவர் இருக்கார், ஃபோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே கிளுகிளுன்னு ஒரு சின்ன சவுண்ட் வந்து அமைதியான கிளாஸ் ரூமில் வந்து கேட்டுட்ருக்கு. அதை கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவர் கரெக்டாக அந்த பொண்ணுங்களை பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு எங்கே பார்த்துட்ருக்காங்கன்றதையும் வந்து பார்த்துட்றாரு. என்னென்னா நம்ம டே வந்து அப்படியே ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கெத்தாக அப்படியே காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹலோ மிஸ்டர் லாஸ்ட் பெஞ்ச், கொஞ்சம் ஏஞ்சிட்றீங்களா? சார் என் பேர் லாஸ்ட் பெஞ்ச் இல்லை, கிம்டேயும். இப்படி தான் கிளாஸ் ரூமில் இருப்பீங்களா? என்னங்க சார், ஸ்கூலில் இருக்கும்போது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்கள், சரி காலேஜ் வந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பயும் இப்படி பண்ணால் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுன்றீங்க?
நீ என்னுடைய கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால தான் ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கு ஏசி போடணுமோ? கிளாஸை விட்டு வெளியே போ. சார் தப்பே பண்ணாமல் எதுக்கு சார் நான் கிளாஸை விட்டு வெளியே போகணும்? கிளாஸை விட்டு வெளியே போங்க மிஸ்டர் கிம் டேயோங். ஓகே போகிறேன். ஜெவன் வெளியே வரப்போ என்னுடைய பேக் எடுத்துகிட்டு வந்துடு. நான் கேன்டீன் போகிறேன். கேன்டீன்லாம் எங்கேயும் போகக்கூடாது. வெளியே இருந்தால் வெளியே இருக்கணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்டாஃப் ரூமில் வந்து என்னை மீட் பண்ணணும். ஓகே ஓகே நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு அப்படியே வெளியே நின்றுட்டு அப்படியே கையை கழுவிட்டு நம்ம ஜங்குக்கே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இருந்தவர் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவருடைய பட் அப்படியே மூவ் ஆகுறது, அப்படியே லைட்டாக அப்படியே தலையை கோதி விடுறது, அவருடைய காலரை சரி பண்ணுறது, காலர் சரி பண்ணுறப்போ அவருடைய நெக் எக்ஸ்போஸ் ஆகுறது, எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே இன்ச் பை இன்ச் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி செட்யூட்டிவாக பார்த்துட்ருக்காரு. அது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்க ஜங்குக்கு இருக்கிற பயத்தில் எதுவும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிளாஸஸ் முடியுது. நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே கையில் நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவர் நேராக அப்படியே ஸ்டாஃப் ரூம் போக, நம்ம ஜங்குக்கு வந்து டேவை ஃபாலோ பண்ண கூட சொல்ல, ஸ்டாஃப் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே சொல்லாமல் நம்ம பாட்டுன்னு கையை கட்டிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடியே போக, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போகிறவங்க வரவங்கெல்லாம் நம்ம அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே போகிறதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், எதுக்கு ஃபாலோ பண்ணுற? நீங்கள் தானே சார் சொன்னீங்க கிளாஸ் முடிஞ்சதும் உங்களை ஃபாலோ பண்ணி ஸ்டாஃப் ரூமுக்கு வரணுன்ட்டு. ஓ சரிவா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே முன்னாடி நடந்து போக, நம்ம வந்து பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. கீழே குனிஞ்சா மாதிரியே நடந்து போகிறாரு. ஆக்சுவலி அவர் கீழே தரையில் பார்க்கல, நம்ம ஜங்குக்கு நடந்து போகும்போது அவர் பட்டை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக அப்படியே ஸ்டாஃப் ரூம்லேயும் போயிட்டு என்டர் ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்கார். நம்ம அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த டேபிள் மேலே நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு நம்ம கிட்ட அப்படியே கையை காட்டி உள்ளே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்துடுறாரு. டோரையும் லைட்டாக அப்படியே சாத்த, நம்ம ஜங்குக்கு வந்து அதுக்கு டோரை தாப்பால் போடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் அவர் பாட்டுன்னு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு கையை கட்டி நம்ம ஜங்குக்கே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்க. கொஞ்சம் கூட அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா அவர் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு, இவன் அவனுடைய ரைட் மைண்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம பார்த்துட்டு, எதுக்கு இவ்வளோ தென்னாவட்டாக இருக்க நீ? சார் இது என்னுடைய கேரக்டர், இதை என்னால் மாற்றிக்க முடியாது, மாற்றிக்கிட்டு தான் ஆகணுன்ட்டு. இது கிளாஸ் ரூம் புரியுதா? காலேஜில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் சார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் பார்க்க நல்லா இருக்கேன், நீங்கள் பார்க்க நல்லா இருக்கீங்க, உங்கள்கிட்ட எப்படி ஹாட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு அதுக்கான அந்த ஆட்டிடியூட் இல்லை, பட் எனக்கு இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓ ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னு நினைப்பில்ல உனக்கு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்த ஜங்குக்கு அப்படியே லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணி வந்து நம்ம கிட்ட சொல்ல, நம்ம நம்ம ஜங்குக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவ்வளோ க்ளோஸில் இருப்பாங்க. அந்தளவுக்கு க்ளோஸாக நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு இன்னமும் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக. நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்காமல் அப்படியே ஒரு பாட்டு அப்படியே ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக்கு தான், எதுக்கு அப்படி பார்க்குற நீ? சார் அது சொல்லு, எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை எல்லோரும் நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க, கோல்டாக இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல, பட் நோட் பண்ணும்போது எனக்கே கிறுகிறுன்னு ஏறுது. என்னது சொல்லிடவா? சொல்லு. இல்லை ப்ரொஃபஸர் தான் நீங்கள், இருந்தாலும் சும்மா பார்த்தது சூடுற அளவுக்கு இருக்கீங்க சார். ஓ தைரியம் தான்டா உனக்கு, சும்மா சொல்லக்கூடாது. தேங்க்யூ.
உன்னை நான் பாராட்டல டே. சார் நீங்கள் தனியாக கூப்பிட்டு வந்ததுக்கு நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அப்படியே கேள்வி கேட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே க்ளோஸாக எடுத்து வைக்க நம்ம ஜங்குக் கிட்ட. நம்ம ஜங்குக் அப்படியே ஸ்டெடியாக நின்றுட்டுருக்காரு, கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை கட்டிக்கிட்டு, நீ நினைக்கிற காரணம்லாம் இல்லட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை அப்படியே லைட்டாக பின்னாடி நவுத்திட்டு அந்த டேபிளோடு சேர்த்து பின் பண்ணிவிட்டு, நான் அந்த காரணத்துக்காக தான் அவங்க பின்னாடி வந்தேன்ட்டு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹஸ்கியாக பேசுகிறேன். இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கோடைய ஸ்டாஃப் ரூம் டோரை வந்து யாரோ அப்படியே நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படப்படன்ட்டு அப்படியே 2 பேரும் முழிச்சிட்டு நிற்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவோடைய சட்டை காலரை பிடிச்சி அப்படி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவருடைய டேபிளுக்கு அந்த சைடு அவர் சேர் போட்டு உட்காருவார் இல்லையா, அந்த சைடில் அந்த டேபிளுக்கு கீழே அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி நம்ம டே உள்ளே இருக்கிறது தெரியாமல் மறைச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடி நவுந்து வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ உடனே கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ உடனே அங்கே உள்ள வெளியே கதவு தட்டிகிட்டு இருந்தவங்க வந்து உள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்து நம்ம ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்க. இப்போ உடனே கீழே இருக்கிற நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சிரிக்காமல் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பட் நம்ம ஜங்குக்குடைய தைஸை பார்த்து தான் அவர் கை சும்மா இல்லாமல் டக்குன்னு ஒரு 2 தைஸ் மேலேயும் அவருடைய 2 கைகளையும் வைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி தூக்கி வாரி ஜிப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது அவருக்கு. இருந்தாலும் எதுவும் பெருசாக காட்டிக்காமல் அங்கே பேசுகிறவங்க கிட்ட நார்மலாக பேசிகிட்ருக்க ட்ரை பண்ணேன். கீழே நம்ம டேவா சும்மா இல்லாமல் அப்படியே அவருடைய கை 2த்தையும் நம்ம ஜங்குக்குடைய தைஸ்லேயே வச்சு தேய்ச்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக அவருடைய கையை அப்படியே நம்ம ஜங்குக்குடைய பேண்ட் ஜிப்புக்கிட்ட கொண்டு போய்ட்டு சர்ன்னு பேண்ட் ஜிப்பு அப்படியே கழட்டா. நம்ம ஜங்குக்கா அந்த சவுண்டு கேட்டே ஒரு மாதிரி அதை சென்ஸ் பண்ணி, ஐயோ என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கையை கீழே வச்சு நம்ம டேவோடைய கையை பிடிக்க. பட் நம்ம டேவா கையை 2த்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே அவர் பாட்டுன்னு அவர் அதே அந்த பேண்ட் அப்படியே அன்ஜிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேண்ட் பட்டனையும் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பேண்ட்டு அப்படியே அண்டன் பண்ணிட்டு அப்படியே விட்டுற. இப்போ கரெக்டாக அந்த பர்சனை வந்து பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ போன அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக் தான் அந்த சேரை விட்டு அப்படியே பின்னாடி நவுந்து போயிட்டு, ஏய் வெளியே வாடா. சொல்லுங்கள் சார், என்ன பண்ணுறீங்க கீழே வந்துட்டு? சும்மா 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 அது சும்மா பேண்ட்டு சார் பார்க்க நல்லா இருந்தீங்க, சும்மா தொட்டு பார்க்கணுமே தொட்டு பார்த்தேன். ஓ, தொட்டு பார்க்குறதுனா நேருக்கு நேராக பார்க்கணும். ஒருத்தன் பேசும்போது முதுகில் குத்துக்குதா? ஓ, அப்போ உங்களுக்கு ஓகேவா சார்? என்னது? இல்லை, இப்படி ஃபேஸ் பண்ண சொல்கிறீங்களே, மற்றவங்களா இருந்தால் பள்ளீர் நரைஞ்சி பிரின்சிபல் வரைக்கும் கூட்ட போய் விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி எதுவும் பண்ணலை. ஸோ மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி என்கிட்ட எதையாவது பார்த்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பேசிட்டு நம்ம ஜங்கு கிட்ட நடந்து வர. நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பின்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கால் பொறுக்க முடியல. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய சட்டை கலரை பிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு கபோர்ட்லேயே நிற்க வச்சு அப்படியே பின் பண்ணி விட்டா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்னை நீ ப்ரொஃபஸராகவே மதிக்கலை, வந்ததுலேருந்து என்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ப்ரொஃபஸர்கிட்டையும் நீ இப்படி தான் இருப்பியா? சேச்சா இல்லையே, உங்களை பார்த்தா தான் அப்படி இருக்க தோணுது. ஓ, எப்படா எல்லாத்தையும் பண்ணுற, வார்த்தைக்கு வார்த்தை சார்ன்ற? அது எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான், அதுவும் பேருக்கு தான்ல. மேபி இருக்கலாம். ஆனால் எப்படி சொல்லுங்க சார், உண்மையான காரணம் என்னை இங்கே வர சொன்னதுக்கு எதுக்கு? உன்னை பனிஷ் பண்ணணும்னு. அப்போ பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன உடனே நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி லஸ்டி ஐடியோடு பார்க்குறாரு நம்ம
டேவா இப்போ உடனே எதுவுமே பேசலை. நம்ம ஜங்குக் ஜஸ்ட்டு நம்ம டேவோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருடைய ஃபோர்ஹெட்டை மட்டும் லைட்டாக அப்படியே டச் ஆகிற மாதிரி வைக்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட அப்படியே ஹஸ்கி வாய்ஸில், டே நான் ப்ரொஃபஸர்டா, அதுதான் சார் நானும் சொல்கிறேன். நீங்கள் என் ப்ரொஃபஸர், கண்டிப்பாக என்னை பனிஷ் பண்ணலாம். யாரும் அவங்கள எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம டேக்கிட்ட அப்படியே லிப்ஸ் அட்டாச் பண்ண, நம்ம டேவும் அப்படியே நம்ம ஜங்குக்கோடைய ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே செம்ம பேஷனேட்டாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சிக்காமல் செம்மையாக அப்படியே ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. 2 பேருக்கும் மூச்சு முட்ட ஆரம்பிக்குது, அந்தளவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே டக்குன்னு நம்ம டே தான் கிஸ்ஸை பிரேக் பண்ண, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு என்னாச்சு, எதுக்கு கிஸ்ஸை பிரேக் பண்ண? சார் மூச்சு விட முடியல, அதனால தான்டா நான் உனக்கு ப்ரொஃபஸரை பார்த்தியா ஸ்டூடெண்ட்டை நிரூபிக்கிறா. சரி, இனிமேட்டு என்கிட்ட தனியாக இருக்கும்போது ப்ரொஃபஸர்னு கூப்பிட வேண்டாம், இல்லைன்னா சார்னு கூப்பிட வேண்டாம், புரியுதா? அப்போ எப்படி கூப்பிடுறத? டாடின்னு கூப்பிடவா? ரொம்ப போயிட்டுருக்கட்டே. ஓகே, அப்போது ஹனின்னு கூப்பிட்டவா, இல்லை பேட்மெட்னு கூப்பிட்டவா, இல்லைன்னா ஜங்குக்னு கூப்பிட்டேன் போதும்? அவ்வளோதானா? போதும். ஓகே ஜங்குக். எல்லோரும் உங்ககிட்ட பெட்டை ஷேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஸ்டாஃப் ரூம் பெட்ரூமாக மாற்றிட்டேன். பரவாயில்ல, என் ஹார்ட்னஸ் இங்கே வேலை செய்தில்ல. டே லிமிட்டை மீறிட்டுருக்கேன். நம்ம அந்த லிமிட்டை எப்பயோ மீறிட்டோம் சார். சாரி ஜோக்கு. சரி கிளாஸ் ரூம் போ. இப்படி வா, பாருங்க இவ்வளோ வேர்த்திருக்கு, சட்டையெல்லாம் கசங்கியிருக்கு. நான் ஷர்ட்டை இன் பண்ணி போட்டிருந்தேன், எல்லாத்தையும் வெளியாடுத்து விட்டுருக்கீங்க ஜஸ்ட் சிங்கிள் கிஸ்ஸில். அதுவும் இல்லாமல் என்னோடய லிப்ஸ் பார்க்க இப்படி ரெட் அண்ட் ஸ்பாலனாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சாரி ஜங்கு. இப்போ அதுக்கு என்னன்ற, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கேட்காம நம்ம டேயோடைய சட்டை கலரை பிடிச்சி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போட்டு, மரியாதையாக கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பாரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவை அமுச்சு விட்ற. நம்ம டேவா டக்குன்னு சட்டை எல்லாத்தையுமே அப்படியே ஒழுங்காக இது பண்ணிவிட்டு அழகாக அவரோட கிளாஸ் ரூமுக்கு நடந்து போகிறாரு. இப்போ வழியில் நம்ம ஜிமினை பார்த்த உடனே, டே என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்னடா வாயெல்லாம் சிவந்துருக்கு அப்படியே இருக்கு? ஆமாண்டா, என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. சரிவா கிளாஸ் ரூம்ரா. டே இது மறைக்காத, நான் ஜல்லி சொல்லு. ஒன்றும் இல்லைடா. இல்லை, ஏதோ இருக்குது மறைக்கிற. டே சொல்லு மச்சான். நாங்கள் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸருக்குள்ள அந்த பாண்டிங்கே உடச்சிட்டோம், போதுமா? பாண்டிங்கை உடச்சிட்டிங்களா? அப்படின்னா புரியல. உனக்கு புரியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது, எல்லாருமே அழகாக வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. நம்ம டே வீட்டுக்கு போயிட்டு இதே பற்றி யோசிச்சுட்ருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 5 o'clock போல் நம்ம ஜிமன் தான் நம்ம டேக்கு கால் பண்ணேன். இப்போ ஒன்று அந்த கால் அட்டன் பண்ணி நம்ம டே தான், ஹலோ சொல்கிறா. டேய் கிளம்பிடுறா, 9 மணிக்கு கிளப்புக்கு போகணும். சரி கிளம்புறேன். சீக்கிரம் ஆடா. சரிடா. சரி நான் வைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை காலை கட் பண்ணிடா. இப்போ நம்ம ஜிமின் வந்து என்னென்னா 9 மணிக்கு ஒரு கிளப்புக்கு போகணும், அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அழகாக இப்போ அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்றாரு. கரெக்டாக நம்ம ஜிமினும் வந்து ஒரு 9 மணி போல் வந்து பிக்கப் பண்ணிக்க. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறப்போ நம்ம ஜிமின்ட்ட அப்படியே பேசிகிட்டே போகிறாரு. காலேஜில் அந்த ஸ்டாஃப் ரூமில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே போகிறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமினு, டீ அவன் என்னமோ கோல்டு, மற்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான், அப்படி இப்படி ஆனால் போனான்னானுங்க. என்னடா நீ இப்படி சொல்கிற, உண்மையிலேயேவா பண்ணா? ஆமாண்டா, என்னன்னு தெரில, நானும் அலோவ் பண்ணிட்டேன். ஏய் இல்லை, ஒரு வேளை உன்னை லவ் பண்ணுறாரோ? ஐயா இது எப்பட்றா? ஒரு வேளை ஜஸ்ட் இதுக்காக மட்டுமா இருக்கும். இதுக்காகனா ஜஸ்ட்டு ப்ளஷருக்காக பண்ணிவிட்டு டாட்டா பாய். ஐயோ ஃபுல்லாமா இருக்காங்க இருக்கானுங்க. மேபி இவனும் அதான் நினச்சிட்ருக்கலாம். உனக்கு ஓகே வாடா இதெல்லாம்? இல்லை. அப்புறம் அலோவ் பண்ணியிருக்கா? என்னமோ தெரில, தோணுச்சு அலோவ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இவரை பார்த்த மாதிரி நான் வேறு யாரையுமே பார்த்ததில்ல. இல்லை புரியல. டேய் இல்லை, பார்க்கும்போதே சூடாகுன்னு சொல்லுவாங்கள்ல, இவரை பார்த்ததும் ஆச்சுடா. ஓ இது பேர் தான் பார்த்ததும் பற்றிக்கிறதோ? இருக்கலாம். நல்லா இருந்தானா கிஸ் பண்ணுறப்போ? டேய் ரசிச்சியாடா? லைட்டா என்னைய மூச்சை முட்டை வச்சாண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே அதே பற்றி பேசிட்டு போக இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிளப்பில் காட்டுறாங்க, போயிட்டு டான்ஸ் என்ன குடி என்ன அப்படியே ஜாலியாக குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே தள்ளாடி நிற்க. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான் நம்ம டேவையும் கூப்பிடுறாரு குடிக்கிறதுக்கு. பட் நம்ம டே கொஞ்சம் லிமிட்டாகவே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாரு. ஏன்னா நம்ம ஜிமினை அடுத்து தூக்கிட்டு போக வேண்டியது இவர் தான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க கரெக்டாக ஒரு 9:30 போல் கிளப்புக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. பட் இப்போ டைம் பார்த்தா 10:30 மாதிரி ஆயிருக்கும். கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கும் வந்து குடிச்சிட்டு அப்படியே அந்த சேர்லேருந்து சாஞ்சு அப்படியே டேபிள் மேலே படுத்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமின்ட்ட, டே இனி நீ பஸ்ஸை பிடிச்சி போ, எனக்கு ஒரு வேலை இருக்குது. பஸ்ஸை பிடிச்சி போகணுமா? பஸ்ஸு என் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்குமாடா? வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்லேயே போய் நிற்கும், கிளம்பு. அப்படியா? சரி நான் போகிறேன். ஓகே பாய். பாய். அம்மா பஸ் ஸ்டாண்டு ரைட்டா லெஃப்டா? ஸ்ட்ரெயிட்டாக போடா. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரோடெல்லாம் இருக்கும். தெரியுதுல்ல, ரைட்டில் போ. ஓகே. குட் நைட் டே. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அழகாக நம்ம ஜிமினை அமுச்சு விட்டதும் இந்த பக்கம் நம்ம ஜங்கு கிட்ட இவர் ஓடி வராரு. வந்துட்டு, சார் வேண்டாம். ஓ மிஸ்டர் ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸம் கிம் டேயோங், வாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு கிளப்பில் என்ன வேலை? ப்ரொஃபஸருக்கு கிளப்பில் என்ன சார் வேலை இருக்குது? ஏய் நான் ப்ரொஃபஸரா? சார் நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட். கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? கிளப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. கிளப்பே என் பேருடைய இதாக இருக்குது படா. விட்டா நீங்கள் உலகமே உங்கள் பேரில் தான் இருக்குன்னுவீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கை தூக்கி அப்படியே ஷோல்டர் மேலே தூக்கி போட்டு அழகாக அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற வழியெல்லாம் நம்ம ஜங்குக்கு என்னென்னமோ விளையாடிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நேராக தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் தூக்கி போட நம்ம டே போயிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஷூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக அப்படியே படுக்க வைக்கிறாரு. பெட்டில் படுக்க வச்சுட்டு எழுந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு நம்ம டே போக பட் நம்ம ஜங்குக்கு விடாமல் அழகாக நம்ம டேவுடைய கையவே அப்படியே பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்துக்க கரெக்டாக அப்படியே சைடு வாக்கில் போயிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே போயிட்டு நம்ம டே அப்படியே படுத்துடுறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து அப்படியே அவருடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டு, சார் விட்டுங்க சார்,
இந்த அளவுக்கு க்ளோஸில் இருந்தோம்னா நம்மளுக்குள்ள எதனா ஆகிடும். அதான் காலையிலேயே பாதி முடிச்சிட்டோம்ல. அப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே அப்படியே இழுத்துட்டே இருக்கா. பட் நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல, எதுவுமே யோசிக்கல. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவோடைய ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. நம்ம டேவும் மனுஷன் தானே, அவருக்கும் சூடாயிடுது. அழகாக அப்படியே அந்த கிஸ் அப்படியே சாஃப்டாக இருந்தது, கொஞ்சம் அப்படியே ஹார்டாக போக இப்போ அப்படியே அந்த கிஸ் அப்படியே பேஷனேட்டாக மாறுது. 2 பேரும் அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக யாருக்கும் குறைஞ்சது இல்லாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அந்த கிஸ்ஸில் வர அந்த ஹார்டான ப்ரீத்லேயே 2 பேருக்கும் செம்மையாக வேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்படியே வேர்த்து விட்ட நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும் அது வேற கசகசன்னு இருக்குன்னு டக்குன்னு சட்டையெல்லாம் 2 பேரும் ஆன் ஸ்பாட்டில் ரிமூவ் பண்ணி கடாசி அடிக்க அது இங்கே போய் பறந்து போய் அப்படியே கீழே விழுது. நம்ம டே தான் இப்போ டாப்பில் இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த கிஸ் அப்படியே நெக்குக்கு போகும். அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் மவுத் கிஸஸாக கொடுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக நெக்கெல்லாம் மார்க் பண்ணி வைக்கிறாரு நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம டேவை அப்படியே கீழே மறைச்சி போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அறம்போதே இல்லை மேலே நம்ம டேக்கு டாப்பில் இருக்கா. இப்போ உடனே அவரும் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி நம்ம டேக்கு சீக்ஸில் லிப்ஸில் அவருடைய நெக்லலாம் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே அவருடைய செஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே மார்க்காக பண்ணி வைக்கா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம டே தான் கீழே படுத்துட்டு நம்ம ஜங்குக்குடைய பேண்ட்டு பட்டனையும் ஜிப்பையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா. அவருக்கும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு மேலே இருந்துட்டு ஃபஸ்ட்டு அவருடைய பேண்ட்டை அவரே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நம்ம டேவோடதையும் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே காற்றுல அப்படியே வீச அது எங்கேயோ போய் பறந்து போய் கீழே விழுது. இப்போ 2 பேரும் அப்படியே நேக்டாக இருக்கா. நம்ம ஜங்குக்கு உடனே பக்கத்தில் இருக்க பிளாங்கெட் எடுத்து 2 பேர் மேலேயும் அப்படியே சேர்ந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே மேலே போத்திக்கிறாங்க. இப்போ உடனே அவங்களுடைய ஹிப் வரைக்கும் வந்து அந்த பிளாங்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றபடி மேலே அப்படியே நேக்டாக தான் இருக்காங்க. இப்போ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலை. அவங்களுடைய ஹார்ட் பீட் மட்டும் அப்படியே ஒருத்தர் விடுற மூச்சை இன்னொருத்தர் சுவாசிச்சுக்கிட்டு அவ்வளோ க்ளோஸில் அப்படியே ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த ஃபோர்ஹெட்டை அப்படியே சேர்த்து வச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் மூச்சு விட்டுக்கிட்டு நம்ம டேக்கிட்ட, டே சத்தியமாக என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ப்ரொஃபஸர்னு பார்க்க வேண்டாம், நீ ஸ்டூடெண்ட்டுன்னு பார்க்க வேண்டாம், என்ன தோணுதோ இப்போ ஜஸ்ட் நம்ம ரேண்டம் பீப்புள்ஸ் என்ன தோணுதோ அதை பண்ணு. முடியாது, என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ட்டே. சரி நீங்கள் சொல்லுங்கள் சார். சார்னு கூப்பிட்டாதுன்னு சொல்கிறேன்ல. சரி ஜங்கு, முதல்ல நீ சொல்ல, அப்புறம் நான் சொல்கிறேன். இல்லை நீ சொல்லு முதல்ல. இல்லை ஜங்குக்கு நீ சொல்ல. சரி டே, என்னன்னு தெரியல, எல்லோரும் என்கிட்ட வளைஞ்சு வந்து பேசுவாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு காமனாக மாறிடுச்சு. அது எனக்கு பெருசாக தெரியவே மாட்டேங்குது. ஆனால் நேற்றுக்கு காலையில் நீனு ஒரு மாதிரி எதுவுமே கண்டுக்காம நீயா வந்து என்கிட்ட பேசினல்ல, என்னையே கேள்வி கேட்டல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. என் ஸ்டாஃப் ரூம்க்கு என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, என் டிவி கடையில் நின்றுட்டு என்னுடைய பேண்ட்டையே அன்சிப் பண்ணது, அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பழகினதில்லை. ஆனால் இதுக்கப்புறம் பழகி தான் ஒன்று சேரணும்னு தோண மாட்டேங்குது. தோன்றதை சொல்லிடுறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நீ மட்டும்தான். ஏன்னா எனக்கு உன்னுடைய கேரக்டர் எதுவுமே தெரியாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கட்டே. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் அ பர்சனாக
எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த விதமான டவுட்டோ டிசப்பாயிண்ட்டோ ரிக்ரெட்ஸோ இல்லை. ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ ஜங்குக். எனக்கும் என்னன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஆனால் உன்னுடைய உடம்பை பார்க்குறப்ப எனக்கு ஏறுது. கீழே இருக்கிறவன் உன்னை பார்த்தா மட்டும் நட்டு வச்ச நடுக்கல் மாதிரி நினைக்கணும். யாருக்கிட்டையும் இப்படி ஒரு ஃபீலிங் வரல. வந்ததுக்கப்புறமேட்டும் இதை மறைக்க தோணலை. I'm also, I think I'm in love with you Jungkook. எனக்கு ஒன்று ப்ரொஃபஸரை பார்க்க தோணலை, அதுக்கான மரியாதையும் கொடுக்க தோணலை. I love you. I love you too. I love you too Jungkook அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே 2 பேரும் அப்படியே பேஷனேட்டாக ஒரே டைம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. 2 பேரும் அந்த சூட்டில் எங்கெங்கே கை போகுதுன்னே தெரியாமல் மானாவாரியே உடம்புல அப்படியே கையை வச்சுட்டு ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜங்குக் தான் கொஞ்சம் கூட வார்னிங்கே கொடுக்காம நம்ம டேக்கை இன்சர்ட் பண்ண நம்ம டேவா ஒரு மாதிரி வழியில் அப்படியே க்ரூம் பண்ணுறாரு, ஒரு மாதிரி கத்துறாரு. பட் நம்ம ஜங்குக் அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்காமல் ஒரு பாட்டுன்னு அந்த போதையிலையும் அந்த மோகத்துலேயும் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் லைட்டாக நம்ம டேக்கு ப்ளஷராக மாறுது. போக போக ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்கிறாரு. நம்ம ஜங்குக் ஆல்ரெடி போதையில் இருக்கனால அவருடைய ரியல் ஸ்டாமினாவை அவரால் காட்ட முடியல. நம்ம டேக்கு அதில் கோவம் வந்துடுது. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே புரட்டு நம்ம டே அப்படியே மேலே வந்துட்டு இப்போ காட்டுறேன் பாரு, இதுதான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கை நம்ம டே இன்சர்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி போதையில் இருக்கார். நம்ம டே இன்சர்ட் பண்ணதும் அந்த போதையெல்லாம் ஒரேடியாக பறந்து போயிடுது. அந்த வலியில் அந்த ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸில் அப்படியே ஒரு மாதிரி வலியில் படுத்திருக்கா. நம்ம டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் லைட்டாக அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு லைட்டாக பெண்ட் பண்ணி அவருக்கு வலி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்லையும் அவருடைய நெக்லையும் ஓப்பன் மவுத் கிசஸாக கொடுத்துட்டு அவருடைய 2 கைகளையும் மேலே பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக்கா எந்த அளவுக்கு அவருடைய லெக்ஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம டேக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டே டயர்டாக டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் ஆல்ரெடி அவருக்கு அந்த போதை போயிடுச்சு இல்லையா, ஸோ அவர் மேலே ஓவர் ஆகிட்டு அவருடைய ரியல் ஸ்டாமினாவை காட்ட நம்ம ஜங்குக் இப்படி பண்ணுறப்போ நம்ம டே அந்தளவுக்கு மோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் ஆனால் சுத்தமாக முடியல. செமையாக மோன் பண்ணிக்கிட்டு அந்த ரூமில் இருக்க 4 செவருக்கும் காது இருந்ததுன்னா காதை முடிக்கும் அந்த அளவுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணேன். இப்படியே கொஞ்சம் டைம் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 2 பேரும் நேக்டாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் தான் எழுந்திரிக்கிறாரு. நம்ம டே பக்கத்தில் படுத்துருக்கிறத பார்த்தோம். ஒரு நிமிஷம் ஜர்க் விட்டுடுறாரு. அதுக்கு அடுத்தது நைட்டு நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டு அவருடைய ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு டே டே எழுந்திரி, காலேஜுக்கு டைம் ஆகுது. போகலாமா? போகலாம், எழுந்திரி. எனக்கு தூக்கம் வந்துச்சா? நீ வந்து ஸ்டாஃப் ரூமில் தூங்கிக்கோ. வா எழுந்திரிடா. எழுந்திரிக்கிறேன், எனக்கு தூக்கம் வந்துச்சா? நீ போய் கிளம்ப, நான் அப்புறம் கிளம்பி வரேன். அப்புறம் கிளம்பி வரியா? உனக்கு ஒரு டைம் எங்களுக்கு ஒரு டைமா? ஆமாம், நீங்கள்லாம் ப்ரொஃபஸர்ஸ், எல்லாம் சீக்கிரமாக போகணும். நான் அப்படி இல்லை, ஸ்டூடெண்ட் தானே, 9 மணிக்கு வருவேன்.
ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக படுத்துட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிளம்புறாரு. பட் நம்ம எழுந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ரூமில் அப்படியே படுக்க வைக்க இப்போ அப்படியே அவர் பாட்டு டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கா அவர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே நம்ம ஜிமின் அப்படியே டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராக அங்கே படுத்துருக்கிறது நம்ம டெயின் கூட கவனிக்காமல் நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணா இல்லை நேற்றுக்கு நைட்டில் இருந்து நம்ம டேவை காணோம். உங்களுக்கு எதுனா தெரியுமா? அவனா பாரு ஏன் இன்னும் இங்கே வந்து குப்புற கவுந்து கிடக்குறான். டேய் 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 சொல்ல சங்கு சங்குக்கா டேய் இந்த ஜிமின்ரா. ஏய் நீ என்னடா பண்ணுறீங்க? டேய் உன்னை காரணம்னு தேடிட்டு வந்தா வெளியே போ. வெளியே போகணுமா? என்னடா பண்ணுறீங்க? ஜங்கு எதுக்காக இப்படி? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு கிளாஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிடா. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம டேக்கு நெக்கெல்லாம் மார்க்கு நடந்து போயிட்டுருக்க நம்ம ஜங்கு கூட நெக்லேயும் ஃபுல்லாக மார்க்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேக்கிட்டா முடிச்சிட்டியாடா? ஆமாம். ஆமாவா? நேற்று நைட்டு செம்மையாக இருந்தது மச்சான். செம்மையாக இருந்ததா? அடப்பாவி. சரி எதுக்கு வந்தீங்க? டேய் டாக்டர் உன்னை என்ன கூப்பிட்டு போகணும் தானே சொன்னேன். எங்கடா போகிறேன்? நீ இவரு பின்னாடி போயிட்ட? அது பாரில் பார்த்தேன், இவரும் அங்கே ரொம்ப டயர்டாக படுத்துருந்தார். என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், மேட்ரை முடிச்சுட்டேன். அடப்பாவி கூப்பிட்டு போயிட்டு மேட்ரை முடிச்சிட்டியா? சரி 2 பேர் நிக்கலையும் மார்க் இருக்கே, யார் டாப்பு? யாருக்கு தெரியும், எனக்கும் வலிக்குது அவனுக்கும் வலிக்குது. அப்படியா? அப்போ நாங்கள் லவ் பண்ணுறோம். ஏய் நான் அதை கேட்கலடா. அப்போ நீங்கள் 2 பேரும் ஸ்விட்சா? அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் யார் நல்லா பண்ணான்னு தெரில. அடச்சை கரும்பு பிடிச்ச காஜு நாயே, சை விலகு. உன்னெல்லாம் தேடிட்டு வந்தேன் பாரு, உன்னெல்லாம் அப்படியே அல்பாய்ஸில் போகணுன்னு விட்டுருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டேக்கிட்ட பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ்லாம் முடியுது. நம்ம ஜங்கு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. நம்ம டேவா அழகாக அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த கவுச்சிலே உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்ததும் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த டேபிள் மேலேயே போட்டு நம்ம டேக்கிட்ட போயிட்டு அப்படியே அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம டேவோடைய சிக்ஸை பிடிச்ச அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம டே பாட்னா அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு, கொஞ்சம் கூட கண்டுக்காமல். நம்ம ஜங்குக்கு அவர் வந்து வேலைகளை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு லஸ்டிலேருந்து ஒரு லவ்வாக அப்படியே இது கன்வெர்ட் ஆகுது. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபர்ஸ்ட் சேனல்லேருந்து எல்லா வீடியோஸையும் இதுலேயும் வந்து திரும்ப ரீப்ளோட் பண்ணுவேன். அண்ட் நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, போயிட்டு வரேன். பபாய், டாட்டா, குட் நைட். வாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ராவியாக இருந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, பாய். ஐ லவ் யூ ஆல்.